நானே வந்து ஃபர்ஸ்ட் 2011 எனக்கு ப்ரீ டயபெட்டிக் சொன்னாங்க. ப்ரீ டயபெட்டிக் சொன்னதுல மாத்திரை கொடுத்தாங்க. எனக்கு நான் வந்து என் பீரியாடிக் நான் செக் பண்ணும்போது இந்த ப்ரீ டயபெட்டிக்ங்கிறது எப்போனாலும் தெரியும். நம்மளுக்கு நார்மலி ஒரு 90 110 இந்த ரேஞ்சு ஆப்ஷன்ல இருக்கும். உடனே கொடுத்தா மாத்திரை தருவாங்க. ஆனால் நான் நல்லபடியாக நான் மாத்திரை எடுக்கிறதா போட போட்டேன். அவங்களுக்கு சரி விகிதமா கிடைக்குமா? ஒரு சரி விகித உணவு அப்படின்னு வைங்களேன், 40% கார்போஹைட்ரேட், ஒரு 30% ஃபேட்டு, 30% புரோட்டீன், அது மாதிரி ஒரு 25-30% ஃபைபர். இதுதான் சரி விகித உணவு. அதுக்கு ஏற்ற ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். கரெக்டு தானே? அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். வெறும் மாத்திரை மருந்து தின்னுட்டு தண்ணியும் குடிக்காம சாப்பாடு அதுக்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கு? நம்ம சித்த மருத்துவமே இருக்கு. சித்த மருத்துவம் என்ன சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மருந்து எடுத்தா இது சாப்பிடக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற பத்தியம் இருக்கணும். இப்போ அலோபதியை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்ஸ்டன்ட் மாதிரி நேராக ஹோட்டலுக்கு போறோம், ஆர்டர் பண்றோம், பார்சல் வருது, வீட்டுல சாப்பிடுறோம். அவன் என்னைக்கு சுட்டானோ என்னைக்கு பண்ணினானோ இல்ல எந்த நல்ல மனசுல பண்ணி யாருக்குமே தெரியாது. இதுதான் அவங்க வந்து அன்னைக்கு ஒரு இடத்துக்கு, பல்லுக்கு ஒரு இடத்துக்கு, இதயத்துக்கு ஒரு இடத்துக்கு, கிட்னிக்கு ஒரு இடத்துக்கு, ஸ்கின்னுக்கு ஒரு இடத்துக்கு, எல்லாருக்கும் ஓடி 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 நமக்கு அதை வந்து ஒரு எனக்கு இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செலக்ஷன் வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க போறவங்க ஜாலியா இருக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எல்லாம் பண்ணி இதுதான் அவங்க கேட்டுருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் இல்லாம அளவுக்கு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ மவுண்டன் அப்படிங்கிற யூடியூப் சேனல். உங்களோட இணைந்திருப்பது சாம் டானியல். இப்போ இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடை தான். இதனால உடல்ல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியறது இல்லை. ஆன்லைன்ல பார்த்து எந்த வர கன்சல்டிங் இல்லாம அவங்களே உட்கொண்டு உடல் குறையல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஃபிட்னஸ் கோச் ஆண்டோனி ஜெனிஸ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உங்கள் சார்பாக சில கேள்விகள் கேட்டு எப்படி உடல் எடையை குறைக்கலாம், எப்படி உடல் எடையை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த ஃபிட்னஸ் கோச் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் கத்தார்ல ஆயில் அண்ட் கேஸ்ல கொஞ்சம் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா ஒரு ஆல்கஹாலிக், இந்த மாதிரி எனக்கு ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ், நிறைய மோசமான பழக்க வழக்கங்கள், சாப்பாடு சரியில்லை. இதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு வெயிட் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. 147 கிலோ வெயிட்டுக்கு போயிட்டேன். வெயிட் ஓவர் ஆகுறதுனால எனக்கு ஹார்ட்லேயே 3 பிளாக் ஆயிடுச்சு. அதனால ஜாப்லெஸ் ஆகி நான் வந்து திருப்பி என்னோட பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்றினதோட விளைவு நான் ஒரு 70 கிலோ வெயிட்டை குறைச்சேன். வெயிட்டை குறைச்சது மட்டும் இல்லை, என்னோட உடம்புல இருந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது அப்போ உடம்பு குறைச்சா இவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆகுமா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த வெயிட்டால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ இதை நம்ம கண்டிப்பா நம்ம இன்னைக்கு உயிரோடி இருக்கிறோம் அப்படின்னா எல்லா பீப்புளாலையும் நம்ம இதை கொண்டுட்டு போனா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு மனநிலையில நான் எல்லாருக்கும் உணர்வோடு கொண்டுட்டு போனோம். அவங்களுடைய பழக்க வழக்கத்தையும் உணவு பழக்க வழக்கத்தையும் நம்ம மாற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிறத இதுக்கு ஒரு சர்வீஸா எல்லாருக்கும் சொல்லி அதை நான் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறேன். சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா உடல் எடைக்கும் தூக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில மிகப்பெரிய பிரச்சனை நம்ம உடல் எடை நம்ம வந்து அதிகமாயிட்டாலே நம்மளுக்கு நைட்டு சரியா தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மக்களை பாருங்க, யாருமே சாப்பாடு 7 மணிக்கு முன்னால சாப்பிட்றது இல்லை. எல்லாருமே 9 மணி 10 மணி 11 மணி அது மிட் நைட்ல போய் தான் வந்து இப்போ பிரியாணி, அது மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இப்போ எவ்வளவு லேட்டா சாப்பிடுமோ அப்புறம் சாப்பிடும்போது அது வந்து ஜீரணம் ஆகாது. நைட்டு கண்டிப்பா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறதுங்கிறது நம்ம உடம்புல எவ்வளவு ஃபேட் அக்குமுலேட் ஆகுதோ அதை வச்சுதான். அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்லீப் கண்டினியூவாக இருக்காது. நம்மளுக்கு வந்து மெல்லமாக வந்து இருக்கும், மூச்சு அடைச்சது மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூங்க உடனே எழுதுவோம், அப்புறம் உடனே போவோம், நம்ம வந்து ஏதாவது தண்ணி எடுத்து குடிப்போம், அப்புறம் படிப்போம், திருப்பி அதை நம்மளால தூங்க முடியாது. இந்த மாதிரி தான் அவங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருப்போம். இது அவங்களுக்கு இது ஒரு நோய், இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது அவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு சாதாரண, ஐயோ நம்ம சாப்பிட்டோம் நம்மளுக்கு இல்லை. இது உடம்புல நம்ம உடம்பு எடை கூட்டினதுனால நம்மளோட இதயம் நம்மளோட ஐடியல் வெயிட்டுக்கு தான் டிசைன் ஆயிருக்கு. அதை விட நம்ம வெயிட் கூடும்போது டிசைன் ஒன்றும் பெருசாயிராது, அது நார்மலா இருக்கும். அது அதிகமா பம்பிங் பண்ண வேண்டியிருக்கும். பம்பிங் பண்ணும்போது நம்ம இப்படி படுத்து தூங்கும்போது அதெல்லாம் மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு விட முடியாம மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் தடைப்பட்டதுனால அவங்க வந்து இந்த மாதிரி முடிச்சிடுறாங்க. பார்த்தாக்கி நம்ம திடீர்னு யாரும் அமுக்குனது மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த ஸ்லீப்பிங் அப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய வியாதி. இன்னைக்கு இருக்கிறதுல இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்
ஆல்மோஸ்ட் ஒரு 70% பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார் இன்னைக்கு வந்து ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும், அதே மாதிரி எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் பாருங்க, காலையில எழும்பின உடனே அவங்க நேரா ஒரு டீ கடைக்கு போய் தான் அவங்க டீ குடிச்சாலும் அவங்களுக்கு அன்னைக்கு நாளே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி டீ குடிக்கிறதுனால அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. டீல என்னைக்கு வந்து டீ தூள் கூட பால் சேருதோ அதே மிகப்பெரிய பிரச்சனை. அது கூட சுகரம் சேரும்போது வெள்ளை சக்கரை சேர்ந்தா இது அடுத்த பிரச்சனை. இதுக்கு அடுத்தபடியா பாருங்க, காலையில அவங்க சாப்பாடு எல்லாருமே இன்னைக்கு வந்து வீட்டுல ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றாங்க, இல்லை ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க. யாருமே இன்னைக்கு சமைக்கிற விரும்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் பாருங்க, மாவு அன்னன்னைக்கு ஆட்டியா வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க, இல்லைனாக்கி இன்னும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, ஒரு வாரத்துக்கு இருக்கு, அதை எடுக்கிறாங்க, இன்ஸ்டன்ட் மாதிரி ஏதோ பண்றாங்க. அது மாதிரி மசாலா ஜாமானே பாருங்க, இன்னைக்கு யாராவது மல்லியோ வத்தலோ இவங்க அரைச்சி எல்லாம் பேக்கெட்டட் ஐட்டம், எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அது மாதிரி காலையில அவங்க வந்து சாப்பிட்ற டைமிங் பாருங்க, யாருமே காலையில ஒரு 7 or 8 சாப்பிட மாட்டாங்க. 9, 10 அவங்க எழும்புறது டைமுக்கு பிறகுதான் அவங்க சாப்பிட்றாங்க. அதே மாதிரி லஞ்ச் எடுத்துக்கிட்டா பாருங்க, லஞ்ச் அவங்க இப்போ வந்து காலையில 9 மணிக்கு சாப்பிட்ருப்பாங்க, மத்தியானம் லஞ்சு 1 மணிக்கு சாப்பிடுவாங்க. சாப்பாடு ஐட்டங்களை பார்த்துட்டேன் எல்லாமே ஆயில் பேஸ்டா இருக்கும், கம்ப்ளீட்லி ஆயில். ஆயில் இல்லாமல் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. ஆயில்ங்கிறது எல்லாமே மினரல் ஆயில் தான். யாருமே இன்னைக்கு பெரிய லெவலில் செக்கில் உள்ள ஆட்னா எண்ணெய் யூஸ் பண்றது இல்லை. அது மாதிரி செக்கில் உள்ள எண்ணெய் யூஸ் பண்ணாக்கி அவங்களுக்கு காஸ்ட், அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கூடிரும். அதனால அவங்க இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அதோட நம்ம சிம்பிளாவே பார்த்துக்கிட்டாக்கி என்ன பண்றாங்க, நேராக ஹோட்டலுக்கு போறோம், ஒரு ஆர்டர் பண்றோம், பார்சல் வருது, வீட்டுல சாப்பிடுறோம். அவன் என்னைக்கு சுட்டானோ என்னைக்கு பண்ணினானோ இல்லை எந்த நல்ல மனசுல பண்ணா யாருக்குமே தெரியாது. இதுதான் அவங்க வந்து பீப்புள் யூஸ் பண்றாங்க. அது அவங்களுக்கு உடல்நிலையில எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரி விகிதமா கிடைக்குமா. இப்போ ஒரு சரிவிகித உணவு அப்படின்னு வைங்களேன், 40% கார்போஹைட்ரேட், ஒரு 30% ஃபேட்டு, 30% புரோட்டீன், அது மாதிரி ஒரு 25-30% ஃபைபர். இதுதான் சரி விகித உணவு. இந்த மாதிரி சரிவிகித உணவு யாருமே எடுத்துக்கிற கிடையாது. எதுல இருக்கு இன்னைக்கு? கண்டிப்பா கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்ற சோறுல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்மளுக்கு இப்போ புரோட்டீன் தேவை, நல்ல கிரீன் நம்மளுடைய கீரை, அது மாதிரி பட்டாணி, இந்த மாதிரி உள்ள நிறைய பயிர் வகைகள்ல இப்போ புரோட்டீன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஃபைபர். நம்மளுக்கு ஃபைபர் வேணும்னா வேற எதுவுமே கிடையாது. வாழைத்தண்டு, வாழை மொட்டு, இப்படி ஃபைபரிக் ஃபுட் ஆட்டு நிறைய இருக்கு. யார் இன்னைக்கு ஒரு நல்லா பாருங்க, நீ மத்தியானம் ஒரு கீரை இல்லை ஒரு காய், யாராவது ஒரு ஆள் ஒரு காய் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுங்க, சாப்பிட மாட்டாங்க. இது சிக்கன் மட்டன், அதுவும் கிரில்டுனா அதை பொரிச்சு 65 தான் சாப்பிடும். கிரில்டா சரி, ஒரு அடுப்புல வச்சு சுட்டு தான் சாப்பிட்டுட்டோம். இப்போ அந்த காலத்துல ஆதி காலத்துல மனுஷன் எப்படி சாப்பிட்டான் நல்லா பாருங்க. இப்போ சிங்கத்துக்கும் ஆடு மாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? சிங்கம் அதை ராவா இறைச்சி சாப்பிட்டுச்சு, அதனால அதுக்கு பசி நல்லா தாங்கிச்சு. ஏன்னா அதுல இறைச்சியில நல்ல புரோட்டீன் இருக்கு. ஆனா அதே இது அதை வந்து நம்ம பொரிச்சு ஆயில் பேஸ்ட் சாப்பிடும்போது அது பீப்புளுக்கு உடம்புக்கு ஃபேட்டா தான் மாறும். எல்லாமே இதெல்லாம் தெரியாம நம்மளோட உணவு பழக்க வழக்கத்துல நம்ம ஹெல்த்துக்கு என்ன தேவைங்கிறது தெரியாம நம்மளை அறியாமலே நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளை சுத்திய கண்ணுக்கு கலர் கலரா வச்சிருக்காங்க. கலர் கலரா நம்ம பார்க்குற எல்லா இடத்துலயுமே, அது இப்போ ஒரு மொபைல் எடுத்தாலும் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு டிவி ஓப்பன் பண்ணாலும் சரி, எது எடுத்தாலும் கலர் கலரா வந்துட்டே இருக்கு. எல்லாம் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இந்த சாப்பாடை இது பண்ணும்போது நம்மள அறியாம தான் நம்ம சாப்பிட்றோம். அது நம்ம உடம்புக்கு நம்ம ஒத்துக்கிடுமா இல்லையா தெரியாது. அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் நம்ம வயிறுக்கு போகுது, அது நம்ம உடம்புக்கு சேருதுன்னு நினைக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் நம்ம உடம்புக்கு சேராது. நம்ம வயிறு எதை நம்ம அக்செப்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு சேரும். நம்ம எல்லாமே இதுதான் வந்து இன்னைக்கு மக்களோட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறாங்க. இதோட விளைவுதான் நிறைய டிசீசஸும் இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையில மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு சமீபமா பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா 25 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது 60 வயசு 70 வயசு பர்சனுக்கு தான் வரும். இன்னைக்கு அப்படி இல்லை, 18 வயசு 5 வயசு 6 வயசு அதுல இருந்து ஒரு 30-40 வயசு பசங்களுக்கு எல்லாம் ஈஸியா வருது. இதுக்கு என்ன காரணம்? அவங்க என்ன உணவை அதுல மாற்றினா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். இன்னைக்கு பாருங்க, பாஸ்தா சாப்பிடுறாங்க, பாஸ்தா போயிடுறாங்க, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட். என்ன எடுத்துக்கிட்டாலும் ஃபாஸ்ட். பிரியாணி, பரோட்டா, இல்லைன்னா சிக்கன், மட்டன், தந்தூரி, என்ன வேணாலும் ஃபாஸ்ட். அவங்க இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் வேணும், ஃபாஸ்டா வேணும்,
அவங்க ஃபாஸ்டா சாப்பிட்றாங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்துக்கிட்டாக்கி இன்னைக்கு இருக்கிறதுல மெயின் பிரச்சனை மன அழுத்தம். எல்லாரும் மன அழுத்தத்துல இருக்காங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துல மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பிரிக்க முடியாது. அன்னைக்கு இருக்கிற மாதிரி அவங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வகைப்படுத்துறதுக்கோ அவங்க தெரியல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும். அதுக்கடுத்த பார்த்தா தூக்கம் இல்லை. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யாரை பார்த்தா போர்வைக்கு உள்ள இருந்தாலும் சரி, போர்வைக்கு வெளியே இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டினாலும் சரி, வண்டி ஓட்டினாலும் சரி, மொபைல் 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 மொபைல். இந்த மொபைல் ஒரு மனுஷன் மினிமம் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும் யாரா இருந்தாலும் சரி. தூக்கம் இல்லைன்னா 100% அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா வரும். அதுக்கு அடுத்தபடியா மினிமம் உடல் உழைப்பு. யாருமே இன்னைக்கு எல்லாருமே இருந்த இடத்துல இருக்கணும், எல்லாருக்கும் ஏசி இருக்கணும், யாருக்குமே உடம்பு அணிஞ்சிடக்கூடாது. அதாவது எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படியும் செஞ்சுட்டா கூட அதுக்கு டபுளா சாப்பிட்றாங்க, உடனே சாப்பிட்றாங்க. காலையில் பாருங்க ஒரு வாக்கிங் தான் போறாங்க, போயிட்டு அதுல போனாலும் ஒரு வடையும் பச்சையும் ஒரு டீயும் குடிச்சிடுவாங்க. எப்படி அவங்களுக்கு இது அந்த உடம்புல ஃபேட் இல்லாம இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த தூக்கங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இது ஏதோ இந்த மிஷினா 24 hours ரன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும். எப்போ கொடுக்க முடியும்? நீங்க தூங்கும் போது மட்டும்தான் உங்களுடைய உள்ளுறுப்புகள் எடுத்துக்கணும். இதயத்துக்கு தேவையான ஒரு டைமிங் இருக்கு, நுரையீரலுக்கு தேவையான ஒரு டைமிங் இருக்கு, கல்லீரல், கணையம், கிட்னி, இதெல்லாம் அதுக்கும் ஒரு டைமிங் வேண்டாமா? அது தண்ணியை கிளீன் பண்றதுக்கும் அதுக்கு உள்ள ஒர்க்கிங் பண்றதுக்கும் ஒரு இதெல்லாம் பேசிக் ஆஃப் த பேசிக் பீப்புளுக்கு அவேர்னஸ் இல்லாததுனாலதான், உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம். சார், இப்போ ஒருத்தர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா உணவு மூலமா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எடை குறைக்கலாம், எவ்வளவு சீக்கிரத்துல அவரோட கரெக்டான வெயிட்டுக்கு வரலாம், அதே மாதிரி ஒருத்தர் ஃபிட்டாட் இருக்கிறதுக்கு உணவுல என்னென்ன மாற்றங்கள் செய்யறதன் மூலமாக உடலை சுரைக்குமா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம நார்மலா நம்மளுடைய ப்ராப்பர் உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றி நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னாக்கி ஒரு மாசத்துக்கு நல்லா குறைக்கணும் அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 கிலோ மினிமம் குறைக்கலாம். அதே இது நீங்க சொல்ற மாதிரி டைமிங், காலையில் எடுக்கிற உணவு, மத்தியானம் எடுக்கிற உணவு, நைட்டு எடுக்கிற உணவு, அந்த டைமிங்கை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி சரிவிகித உணவை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால மேக்சிமம் 8 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். நான் குறைக்க ஆரம்பிக்கும் போது மாசத்துலேயே 14 கிலோ வெயிட்டை குறைச்சேன். நேரத்துக்கு சரியான முறையில காலையில் எழும்புனதுல இருந்து நைட்டு வரைக்கும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவேன். எனக்கு உடம்புக்கு கரெக்டா என்ன தேவையோ அதை நல்லா காய்கறி, கீரைகள் இதுல இருந்தே எடுத்து எவ்வளவுக்கு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ண முடியுமோ மற்ற எல்லா சத்துக்களும் தேவையோ அது. இப்போ நம்ம உடம்புக்கு பாருங்க, நான் இப்போ ஒரு 80 கிலோ ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னா 80 கிராம் ப்ரோட்டீன் வேணும். 1 கிலோக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்ஸ் அதில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு தேவையான சரியான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி அது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம வெயிட்டை குறைக்கலாம். அதை விட முக்கியமானது என்னன்னா தண்ணி. இன்னைக்கு பார்த்தா தண்ணிங்கிறது ஏதோ காசு கொடுத்து குடிக்கிறதுக்கு வந்ததுனால எவனும் தண்ணியை குடிக்கிறதும் கிடையாது. அது பிறகு கிட்னியில ப்ராப்ளம், சட்னியில ப்ராப்ளம்னு சொல்லிடுறது. தண்ணி அவன் குடிக்கிறான். ஒரு நாளைக்கு நீங்களே கேளுங்க, உங்களே நீங்க கேட்டு பாருங்களா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி நீங்க குடிப்பீங்க? ஒரு 1 லிட்டரு 2 லிட்டரு இல்ல எதுவும் கணக்கு வழக்கு வச்சிருக்கிறீங்களா? தண்ணி எவ்வளவு குடிக்கணும்? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும் தண்ணி? அந்த தண்ணிய அந்த அளவு குடிச்சா மட்டும்தான் அந்த உடம்புக்கு உள்ள ப்ராப்பர் கிளென்சிங் நடக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்பு ஃபுல்லா நம்ம செல்ஸுக்கு போய் சேரும். இதை பாருங்க, நம்ம உடம்புங்கிறது அதாவது ட்ரில்லியன் கணக்கான செல்ஸால இந்த செல்ஸோட அக்குமுலேஷன் தான் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சிஸ்டம்ஸா இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா தண்ணியை கரெக்டா குடிக்கணும். தண்ணியை எவ்வளவு குடிக்கணும், எப்படி குடிக்கணும்? ஏன்னா தண்ணியை சும்மா ஒரே நேரத்தில் 1 லிட்டரை மடக்குன்னு குடிச்சிடமா? சின்ன வயசுல நானும் இப்படிதான் குடிப்பேன். ஒரு செம்பை எடுத்தா வாயில வச்சா செம்பை கடவுளும் குடிச்சிடுவேன். ஒரு சிலர் பாருங்க காலையில எழும்புவாங்க, எழும்புன உடனே 1 லிட்டர் தண்ணி அவங்களுக்கு குடிச்சிடணும். அந்த வயிறு ஃபுல்லா இவ்வளவுக்கு கொழுப்பு இருக்கும். லேட்டரா 300 ml தண்ணி தான் 2 பிளேட்டர் பிடிக்கும். இந்த வயிறு ஃபுல்லா கொழுப்பு. நேரம் குடிச்சோன்னா நேராக ஒரு முட்டினோன்னா அப்புறம் அங்க இருந்து நேரா ஒண்ணு கடிச்சிட்டு தெரிய வேண்டியதுதான். இதெல்லாம் அவங்க தெரியாததுனால, அவேர்னஸ் இல்லாதனால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனால முக்கியமான விஷயம், நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடும் தண்ணியும் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம கண்டிப்பா வேற எதுவும் தேவையில்லை 5 கிலோல இருந்து 8 கிலோ சிம்பிளா குறைக்கலாம் ஒரு மாசத்துக்கு.
ஸோ இப்போ நீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கீங்க ஃபுட் சம்பந்தமான விஷயங்கள். இதுல முதல் மூலமா எத்தனோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குது, அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க இதோட பகிர்ந்து. கண்டிப்பா. அதாவது ஒருத்தர் ரெண்டு பேருமே சொல்ல முடியாது, எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ இன்னைக்கு நானே ஒரு பெரிய ஆல்கஹாலி. நான் ஆல்கஹாலிக்கு வெளியே வந்தது பெருசு இல்லை. என்ன மாதிரி ஆல்கஹாலிக்ல இருந்த அவங்களை அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மெடிசினோ எதுவும் இல்லாம அவங்களோட மனநிலையில அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றும் போது அவங்க அந்த ஆல்கஹால் எடுக்கணும், போதை வழக்கங்களுக்கு போகவே கூடாது அப்படின்னு. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடல் நம்ம கூட பேசும். நம்மளுக்கு ஆரோக்கியமான சரியான உணவு பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த தேவையில்லாத போதை வழக்கங்கள் நமக்கு தேவைப்படாது. அந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றும் போது அவங்க நிறைய பேர், அதாவது ஒன்று ரெண்டு இல்லை, கேட்டா நான் வந்து ஒரு 20-30 பேருக்கு நான் வந்து இந்த ஆல்கஹாலிக்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். இதுக்கு அடுத்தபடியா பயங்கர ஸ்ட்ரெஸ் அப்படின்னாக்கி நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டாக்கி ஹஸ்பண்ட் இழந்தவங்க, குழந்தைங்க இழந்தவங்க, அந்த மாதிரி இருந்தவங்க. அதனாலே அதாவது ஒருத்தங்களுக்கெல்லாம் வந்து அவங்க குழந்தை சூசைட் அட்டன் பண்ணி அதனால ஓவர் டிப்ரெஷன் ஆகி டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிட்டு அவங்க 98 கிலோக்கு போயிட்டாங்க. என்னுடைய மாற்றத்தை பார்த்து என் ஊர்ல இருந்து சொன்னதை பார்த்து அவங்க கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு 28 கிலோ வெயிட் குறைச்சிருக்காங்க. வெயிட் குறைச்சது பிடிச்சி இல்லை, அவங்க இன்னைக்கு ஆரோக்கியமா குடும்பத்தோடி அவங்க போனதுதான் திருப்பி வராது. அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டேப்லெட் எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க. இன்னொருத்தங்க ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் சுத்தி போயிட்டாரு. பொண்ணு அவங்களுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல வாழ்க்கையை வெறுத்து போய் இருந்து இன்னொரு மாற்றத்தை பார்த்து வந்து ஏன்ட ஜாயின் பண்ணி இன்னைக்கு அவங்க ஐடியல் வெயிட்டு ஐடியல் ஃபேட்டு அதெல்லாம் இல்லை, நான் வாழணும் நல்லா வாழணும், இன்னும் நல்லா வாழ முடியும் என்னால அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே குழந்தை இல்லை. யாரை பார்த்தாலும் குழந்தை இல்லை, கருத்தரிப்பு மையம் இதுதான் வெளியே சொல்லுது. ஏன் இன்னைக்கு என்னோட கைடன்ஸ்ல எவ்வளவு பேருக்கு அவங்களுக்கு வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உடல் அளவிலும் மனதளவுல சேரணும். இன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டி பார்த்தாக்கி ஒண்ணு ஓவர் வெயிட்டா இருப்பாங்க, புருஷன் பார்த்தாக்கி ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க தெரியாது. டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க மாத்திரை மருந்து குடிப்பாங்க. இப்போ உன்னோட வாழ்க்கை முறையும் லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஹேபிட்டும் சேஞ்ச் பண்ணாம நீ என்ன மருந்து மாத்திரை எடுத்துன்னா உன் உடம்புல வந்து உனக்கு தேவையான அந்த உனக்கு ஜென்ரேஷனை கிரியேட் பண்றதுக்குள்ள இது உருவாகும். இதெல்லாம் உருவாகுது. இதை வந்து நீ மாறணும், நீ மாற்றாம முடியாது. இதை தான் நான் வந்து எல்லாருக்குமே கைட் பண்றது. ஃபுட் ஹேபிட்டை மாற்றும் போது அவங்களுக்கு நல்ல ஜென்ரேஷன், அதாவது விதையும் மண்ணும் கரெக்டா இருக்கணும். அப்பதான் முளைக்கிற செடி நல்லா இருக்கும். சும்மா ஆர்டிபிஷியலா எதையோ ஊத்தி உரம் போட்டு இப்படி சும்மா உருவாக்கிட்டா நாளைக்கு அந்த செடியும் நாளைக்கு வந்து இன்னைக்கு இப்ப பாருங்க ஹைபிரிட் பப்பாளி வருது. ஒரிஜினல் நாட்டு பப்பாளிக்கும் ஹைபிரிட் பப்பாளிக்கும் வித்தியாசம் இல்லை. 4 வச்சு அழுகி பூர போயிடும். விதை இருக்காது. நாளைக்கு எடுக்கிற ஜென்ரேஷன் வேண்டாமா, அவங்களுக்கு ஜென்ரேஷன் உருவா வேண்டாமா? இப்போ விதை இல்லாத பப்பாளி மாதிரி உருவாகிற ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அப்படி அதே கணக்குல தான் மக்களுடைய வாழ்க்கை முறை. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நோய் இந்த நோய் வந்து என்ன தானா வந்ததா இல்ல நம்ம உடம்பு கூட ஒட்டி பிறந்ததா? இல்ல, உருவாக்கப்படுறோம். இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் உலகத்தையும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வாழ்க்கை முறையும் ஒரு சரியான தூக்கம் இல்லை, ஃபுல்லா எது எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் வாழ்க்கை ஓட்டத்துல. இதனாலதான் நோய்களே வரும். ஒவ்வொரு நோய்க்கும் பாருங்க, ஒரு நோய்க்கு பின்னால பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நானே வந்து ஃபர்ஸ்ட் 2011 எனக்கு ப்ரீ டயபெட்டிக் சொன்னாங்க. ப்ரீ டயபெட்டிக் சொன்னதுல மாத்திரை கொடுத்தாங்க. எனக்கு நான் வந்து என் பீரியாடிக் நான் செக் பண்ணும்போது இந்த ப்ரீ டயபெட்டிக்ங்கிறது எப்போனாலும் சரி நம்மளுக்கு நார்மலி ஒரு 90 110 இந்த ரேஞ்சு ஆசிஷன்ல இருக்கும். உடனே கொடுத்தா மாத்திரை தருவாங்க. ஆனால் நான் நல்லபடியா நான் மாத்திரை எடுக்கிறதா தூர போட்டுருவேன். அதுக்கு ப்ரெஷர்னாங்க. ஏன்னா நம்மளே நல்லா வந்து அவங்க தருவாங்க, நான் எடுக்க மாட்டேன் எதுவுமே, நானாட்டி எதுவுமே எனக்கு. ஆனா நான் வந்து என்னோட பழக்க வழக்கங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆனா நான் நல்லா திம்பேன், நல்லா குடிப்பேன், அப்படியே அது கடைசியில எங்க வந்து நினைச்சு ஆமா 147 கிலோ, ஹார்ட்ல 3 பிளாக்கு, ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்து நிற்கும் போதுதான் உணர்ந்தேன் நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம ஏன் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கத்தை மாத்தணும்னு நினைச்சு நான் அதை வந்து என்னோட பழக்க வழக்கத்தை மாற்றும் போதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி
ஒரு நோய் இல்லாத, ஒரு மாத்திரை மருந்து இல்லாத வாழ்க்கைக்கு என்னால போக முடிஞ்சிச்சு. அந்த ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர்கிட்ட போயிட்டோம், அவர் கொடுத்தோட மாத்திரை திணிக்காக்கி சரியாயிருமா? எல்லா மாத்திரை மருந்துக்கு பின்னாலையும் அதுக்கு ஏற்ற ஒரு எஃபெக்ட் இருக்கதான் செய்யும். கரெக்டு தானே? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் மாத்திரை மருந்து தின்னுச்சு, தண்ணியும் குடிக்காம, சாப்பாடு அதுக்கு ஏற்ற சாப்பாடை சாப்பிடாம இருந்தா எப்படி இது பண்ண? இப்ப சித்த மருத்துவமே இருக்கு. சித்த மருத்துவம் என்ன சொல்லுவாங்க? இந்த சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மருந்து எடுத்தா இது சாப்பிடக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற பத்தியம் இருக்கணும். இப்ப அலோபதியை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இன்ஸ்டன்ட் மாதிரி, அதாவது எப்படினாலும், அதாவது நம்ம கண்ணுக்கு ஒரு இடத்துக்கு, பல்லுக்கு ஒரு இடத்துக்கு, இதயத்துக்கு ஒரு இடத்துக்கு, கிட்னிக்கு ஒரு இடத்துக்கு, ஸ்கின்னுக்கு ஒரு இடத்துக்கு, எல்லாருக்கும் ஓடி 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 நமக்கு அது ஒரு என்ன ஒரு இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, ஹாஸ்பிட்டல் செலக்ஷன் ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க போறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதுலதான் போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் இல்லாம அளவுக்கு நான் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் காப்பாற்றப்பட்டதுனால அவங்களுக்கு அதை பண்ணும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்காது. ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுதுன்னா அது ஒருத்தர் இல்லை, மனைவி, பிள்ளைகள், வரக்கூடிய தலைமுறை. இது ஒரு கிஃப்ட். நான் இவங்களை மாத்துறேன். இப்ப என்ன மாதிரி ஒருத்தர் மாறி இருக்கான் அப்படின்னா என்னால மாற முடியும். என்னால மாற முடியும்னா கண்டிப்பா எல்லாராலையும் மாற முடியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனாலையும் மாற முடியும். அதை நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவேன். நான் மாறி இருக்கேன், நீங்களும் மாறுவீங்க. இதுதான் நான் நான் கொடுக்குற ஹோப்பே தான். என்னை விட கஷ்டமான சூழ்நிலை நீங்க இல்லை. உங்களுக்கு என்னை விட கஷ்டமான ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல வரவே இல்லை. அப்படி வந்தது எனக்கு நான் உங்க முன்னால ஒரு மனிதனா, ஒரு முழு மனிதனா இருக்கிறேன். அதனால உங்களால முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிதான் எல்லாருக்கையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பெனிஃபிட் சொல்ல முடியாது. அதாவது நார்மலி பெனிஃபிட்ஸே நம்ம மெடிக்ளைம் எல்லாம் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி யாரையும் சரியாயிரும், இது சரியாயிரும், டாக்டரே எதுவும் சரியாயிரும்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம நம்புற டாக்டர், ஏதாவது ஒரு டாக்டர் எனக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி சரியாயிரும், இதயத்துல ஹார்ட்ல ப்ராப்ளம் சரியாயிரும் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. அது மாதிரி நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு. இவ்வளவு நேரமும் நம்மளோட கேள்விகளுக்கு உணவு மூலமா எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம், உணவை மாற்றுறது மூலமா நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்பவே சிறப்பா ஆண்டோனி ஜெனிஷ் அவர்கள் நமக்கு மூட பகிர்ந்துகிட்டாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.